ஆ ஆ. ஏன் வாழை மரத்தை வெட்டி விட்டுற வேண்டியதானே? தார் போட்டுருக்கா? சரி சரி. ஆமாம் உண்மைதான். கட்டவே இல்லையாப்பா? கட்டவே இல்லை உங்களுக்கு. ஆ இழுத்து விடுறீங்களா? இழுத்து அந்த வாழை மரத்தோட சேர்த்து கட்டிடலாங்கிறாங்க. சேர்த்து கட்டிட்டு இதுல வலு படலை. வலு படலைன்னா இப்படிதான் செஞ்சுட்டு போகுது. அப்படின்னா பாத்தீங்கன்னா அந்த ஓட்டுல வந்து அந்த முட்டு வந்து ஓட்டுல உட்காந்துக்கிச்சு. இப்படி உட்காந்துக்கிச்சு. அப்புறம் எங்களுக்கு கீழே போவோம். நீங்க வைக்கிறப்ப அண்ணாண்ட வச்சிருக்கணும் மரத்தை. ஏணி மரத்தை எடுத்துக்கிட்டாங்கப்பா. சரிப்பா, நான் சொல்ற மாதிரி இந்த ஏணி மரத்தை இதுல சாச்சிக்கிட்டு மேலே தள்ளி இருக்கும். அதை செஞ்சு பார்ப்போம். ஏணி மரத்தை இதில் போட்டுட்டு மேலே தள்ளணும். தார் எடுத்து கீழே விட்டுரு. இங்கேப்பா தார் எடுத்து கீழே விட்டுரு. மேலே அங்கே கட்டுனா இப்போ நான் நீங்கள் கட்டுற மாதிரி தான் மேலே ஏற்றி தானே கட்டணும். 2 அடி ஏனியை போட்டு நாங்கள் தள்ளுறோம். மேலே போட்டு கட்டுங்க. வேற முருங்கை மரத்தை கட்ட போறியா? வாழை மரத்தோட வாழை மரம் சேர்த்து அப்படியே மடக்க உடஞ்சிக்காதா? இதெல்லாம் உடஞ்சிரும். இது வெயிட் ஐயப்பா. இது வெயிட்டு வாழை மரம் தானே? ஆமா. இந்த வாழை மரத்தோட சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க. நீ மேலே ஏறி அங்கே அந்த கல்லில் நின்று தள்ளி விடணும். கடை வேண்டாம். இது இங்கே வரையப்பா. அந்த ஏணி மரத்தை வச்சு மேலே வச்சு தள்ளு. ஏணி மரம் குழியில் உந்துற போகிறோம். இது வேற கேவலத்துக்கு. குழியில் இருந்தால் பரவாயில்ல. வீட்டுக்கு ஏதாவது சாக்கடையில் உள்ள மாதிரி தான். சரி நகைப்பாண்டிக்கு கறியா மீனா ரசம். உங்ககிட்ட என்ன அவ்வளோமாம்மா? ஒன்றுமே இல்லை அக்கா. கோயிலுக்கு போகிறதுக்கு சாமியார் இருக்காங்க. கோயிலுக்கு போயிருக்காங்க. கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு? ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிறேன்னாங்க. சரி சரி சரி. தடி பண்ணி மேக்கா பண்ணுவாங்க. தலை தலை வாழைத்தாரை எடுத்து இந்த இதில் விடணும். அதில் விட முடியுமா? அந்த மாதிரி விட்டாதான் நல்லா. எங்கே இருக்கு வாழைத்தாரு? அது பெருசாக இருக்காதா? அந்த இடத்துக்கு பாருங்க. அது சின்னதாக தானே இருக்கு. வாழைத்தாரை விடுவில்லையே. வாழை முட்டை விட்டுருக்கு. முட்டு தான் விட்டுருக்கு. அடுத்த மாதம் தான் முட்டும். வாழை நீ கொஞ்சம் கழிச்சு விட்டுனா கழிச்சு விட்டுரு. இலையை கழிச்சு விட்டுருலாங்க. இலையை கழிச்சு விட்டா வெயிட்டு குறையுங்கிறாங்க. வெயிட்டு குறையும். வெயிட்டுக்காக இல்லை சார். ஏதோ பாரு இழுத்து கட்டிடலாம்ல. நம்ம பரிசு போகக்கூடாது. இலையை இருக்க ரெடி பண்ணி வைக்கணும். மேலே போனாவே இலையோட எடுக்க முடியாது ஐயாப்பா. இதுதான் பெரிய தொல்லையாக இருக்குது. இலையோட எடுக்க முடியாது. பாருங்க நம்மளே பாருங்க. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்திருக்கோம். ஃபாரஸ்ட்டில் வாழை மரம் ஐயப்பன் வச்சுருக்காரு. ஐயப்பனை கொல்லை வாழை கொல்லை. அது எப்படி வாழை மரத்தை காப்பாற்றுறோங்கிறது தான் முக்கியமான விஷயம். இந்த மலைக்கு கீழே விழுந்துருச்சு எல்லாமே. ஆமாம். கிட்டத்தட்ட ஒரு 100 வாழை இருக்குது. 100 வாழை மிச்சம் இருக்கிற ஒரு 40 வாழை மரம் தான் இருக்கும். பாப்பா இந்த வாழை மரத்தை ஐயப்பனை காப்பாற்றுறாரா பாருங்க. எவ்வளோ கயிறு ஒரு மரத்தை நிற்க. சரி கடைசியாக அந்த வாழை மரத்தோட வாழை மரம் சேர்த்து கட்டியாச்சு பாருங்க. வாழை மரத்தோட வாழை மரமாக சேர்த்து இறுக்கி கட்டி இந்த மாதிரி சாயாது. சாயாது. பார்த்துப்போம். ஆறு போட்டாச்சுன்னா பக்கத்து வீட்டுனால பிரச்சனைங்க. ஆமாம். வாழை மரத்தை காப்பாற்றி ஆகணும்ல. 2 பேரும் புருஷன் மொட்டாட்டி ஆகிட்டேன். ஆமாம் கல்யாணம் பண்ணியாச்சு. பார்த்து வாங்க. பெரிய இதுதான் புதக்குழி. அதான்ப்பா வேலை முடிஞ்சுப்பா. அவ்வளோ இந்த மாதிரி 2 சேர்ந்து தான் தாங்க போ கட்டிப்பா. சொல். மாமாவுக்கு தேங்க்யூ சொன்னீங்களா இல்லையா? தலை பெரிய தலை. வாங்க பாருங்க. எவ்வளோ ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து வாழை மரத்துக்கு முட்டு விட்ருக்கு. தெரியுதா உங்களுக்கு? குத்து கட்டி அடிக்கிறானுங்க.